இன்னும் சில வேலைவாய்ப்பு அறிவித்தல்கள் வந்திருக்கின்றன. அதாவது இலங்கை துறைமுக அதிகார சபையில் அலுவலக ரீதியான வேலைவாய்ப்பல்ல, வெளிப்படையான வேலைவாய்ப்புகள் 8 வேலைவாய்ப்புகள் வந்திருக்கின்றன. அந்த வேலைவாய்ப்புகள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வேலைவாய்ப்புக்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தோட சேர்த்து 6 பாடங்களில் சித்தி பெற்றுத்தல் வேண்டும். அதே மாதிரி அந்த துறையோடு அனுபவம் இருக்கிறவங்களுக்கு NVQ லெவல் 3 கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அதாவது கடலக பொருத்துபவர் அப்படின்னு ஒரு பதவி இருக்கிறது, மெரின் ஃபிட்டர். அதே மாதிரி டீசல் பொருத்துபவர், டீசல் ஃபிட்டர். ஒட்டுபவர், வேல்டருக்கான வேலைகள். அதே மாதிரி அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர், பிளக் ஸ்மித் கொள்ள வேலையாளர். அதே மாதிரி வார் பவர் மோல்டர், குஷன் வேலையாளர். அதே மாதிரி வடிவமைப்பாளர், பேட்டர்ன் மேக்கர். வயது எல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் 18 தொடக்கம் 45 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதாவது இந்த வேலையை பொறுத்தவரையில் அரசு சேவையில் விண்ணப்பதாரிகள், அதாவது ஆல்ரெடி நீங்கள் அரசு சேவையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வயது உங்களுக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. சகல விண்ணப்பதாரிகளும் பதவிக்குரிய நேர்முக மற்றும் செயன்முறை பரீட்சையில் சித்தி அடைதல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதற்கான கல்வி தகமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அரசாங்கத்தால் அல்லது 3ஆம் நிலை மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றில் வழங்கப்படும் தொழில்சார் அல்லது பொருத்தும் துறைக்கான சான்றிதழ் அல்லது தொழில்சார் அல்லது பொருந்தும் துறைக்கான 3ஆம் மட்டத்தின் தேசிய தொழிற்தகைமை சான்றிதழ், அதாவது NVQ 3. அத்துடன் அனுபவம் அரசு அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தனியார் நிறுவனம் ஒன்றில் செப்பனிடுபவராக 3 வருட அனுபவம் இருத்தல் வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது சகல விண்ணப்பதாரிகளும் கடைபிடிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அதை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறோம், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க. பதவி தொடர்பில் ஒப்படைக்கப்படும் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றுதல் போலவே நாட்டின் எந்த ஒரு பிரதேசத்திலும் சேவையாற்றுவதற்கு அவசியமான உடல் உள்ள தகுதியுடையவராக இருத்தல் வேண்டும். சிறந்த நடத்தையுடையவராக இருத்தல் வேண்டும். நேர்முக குழுவில் தீர்மானத்தின்படி அல்லது பதவிக்கு அவசியமாயின் மருத்துவ பரிசோதனை ஒன்றில் சித்தி அடைதல் வேண்டும். இப்பதவி நிரந்தர பதவி ஒன்றுடன் ஊழியர் சேவனாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை பொறுப்பு நிதியத்திற்கு உறுத்துடையதாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கவனிக்க வேண்டிய சில முக்கியமான ஒரு விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், 2016-12-1 அரசு நிர்வாக அமைச்சினால் வெளியிடப்பட்ட 28/2016 ஆட்சேர்க்கும் நடைமுறைகளின் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்பிரிவுகளின் பதவிகளுக்கு ஆட்சேர்க்கையில் தொழிற்தகைமையாக NVQ 3 அல்லது NVQ 4 NVQ தகைமைகள் பெற்றிருத்தல் வேண்டும். முறையே கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் கல்வி பொதுத்தரத உயர்தர பரீட்சையில் சித்தியடைதலுக்கு சமமானதென கருதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றன. பூரண சுய விவரங்கள் அடங்கிய பிறப்பு அத்தாட்சி பத்திரம், ஏனைய உரிய கல்வி மற்றும் தொழிற்தகைமை சான்றிதழ்கள், சேவை சான்றிதழ்களின் பிரதிகளுடன் உறவினர் அல்லாத பரிந்துரையாளர்கள் இருவரின் பெயர்கள் மற்றும் முகவர்களுடன் தயாரிக்கப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பதிவு தபாலில் 2026/7/23 க்ளோசிங் டேட், அதற்கு முன்னர் கீழே தரப்பட்டுள்ள முகவரிக்கு நீங்கள் அனுப்புதல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலே குறிப்பிட்ட அத்தனை டாக்குமெண்ட்ரை ஃபோட்டோ காப்பி வச்சு நீங்கள் மாதிரி விண்ணப்ப படிவம், அதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்களே கிரியேட் பண்ணி, அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கிரியேட் பண்ணி அதில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் இந்த வச்சு ஃபோட்டோ காப்பி வச்சு நீங்கள் அனுப்பணும். அதாவது உரையின் இடது பக்க மேல் மூலையில் விண்ணப்பிக்கப்படும் பதவி குறிப்பிடப்பட வேண்டும் கட்டாயம். விண்ணப்பங்கள் பொறுப்பேற்கப்படும் இறுதி தினத்திற்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அட்ரஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. பிரதான முகாமையாளர், மனிதவள மற்றும் நிர்வாகம், மனிதவள மற்றும் நிர்வாக பகுதி, இலங்கை துறைமுக அதிகார சபை, கொச்சிக்கடை, கொழும்பு 13 என்ற முகவரிக்கு நீங்க அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறான இந்த வேலைக்குரிய தகுதி உடையவர்கள் நீங்க விண்ணப்பித்துக் கொள்ளலாம். இந்த வீடியோவில் இந்த பதவிகள் தேவைப்படாத விடுத்து நிறைய பேர் இதற்கான கோர்ஸ், இதற்கான NVQ சம்பந்தமான கோர்ஸ் முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் பயன்பெறக்கூடும். நன்றி. மற்றும் ஒரு வேலை வாய்ப்போடு சந்திப்போம்.